கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை வந்து கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதமண்டினோ சுத்தமாக்கி சீரைத்தாரும் தேடி வந்து நிற்கிறோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. லூக்கா 15வது அதிகாரம் 21வது வசனம். Let's turn our Bibles to Luke chapter 15 and verse 21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். And the son said unto him, Father, I have sinned against heaven and in thy sight, and am no more worthy to be called thy son. Let me read it again. And the son said unto him, Father, I have sinned against heaven and in thy sight, and am no more worthy to be called thy son. True repentance begins with acknowledgement. நம்ம எப்பொழுது நம்முடைய பாவத்தை நம்ம உணர்ந்து நம்ம நான் பாவம் செய்தேன் என்று நம்ம அறிக்கை செய்கிறோமோ, அது அப்பொழுதுதான் அந்த உண்மையான மனஸ்தாபம் வருகிறது, மன திரும்புதல் வருகிறது என்று பார்க்கிறோம். The prodigal son admits his sin without excuse. So the hidden change starts with honest confession. நம்ம பாவம் என்னதான் நம்ம சொல்றோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் தகப்பன்கிட்ட சொல்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி உணர்ந்து அதை அறிக்கை செய்கிறான். Sin affects our relationship with God. இங்க எடுத்த உடனே தகப்பனுக்கு விரோதமாக தான் அவன் பாவம் செஞ்சிருக்கான். ஆனா என்ன சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும். ஃபர்ஸ்ட் அவன் அதை தான் சொல்றான் இல்லையா? நீங்க அவன் மனசுல அவன் நினைச்சிட்டு வரான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இதை சொல்லணும்னா அது கரெக்டா அவர் சொல்றதே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இனிமேல் உண்மையா குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று அதையும் தன்னை அறிக்கை பண்றதை பார்க்கிறோம். முதலாவது நம்ம பாவம் செய்யும்போது தேவனோடு தொடர்பு நமக்கு துண்டிக்கப்படுகிறது. He recognizes that his actions were against both heaven and his father. Sin harms both God and those who are around us. Thirdly, we see the humility opens the door to restoration. நம்ம தாழ்மைப்படும் பொழுது நம்மளை தாழ்த்தி, உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் ரிலேஷன்ஸாக இருக்கலாம். தவறு செய்யும்பொழுது நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் பொழுது அதில் ஒரு நம்ம திரும்பவுமாக கட்டப்படுவதற்கு அது ஏறும். Though he came in guilt and brokenness, the Father covers him with dignity and joy by giving him the best robe, ring, shoes, and he gives the feast. He throws a feast in the house. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எப்பொழுது தன்னை தாழ்த்தினானோ அவங்க அப்பா அவனை குற்றப்படுத்தாம உடைந்து இருக்கிற அந்த மகனுக்கு கனத்தை, சந்தோஷத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். That's how there is great joy over one sinner who repents. ஒரு பாவி மனத்தின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பாவத்திற்கு பரிகாரமாக
இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்து ரத்தம் சிந்தினார். So when a sinner repents that he has done such and such things against God, and he repents for the sin, the heaven rejoices. நம்ம பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவதை வேண்டுமானால் பாவிகள் மனம் திரும்பும்படியாக நம்ம ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் ஆண்டவரே பாவ வாழ்க்கையினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநித்தியமான பாவ சந்தோஷங்களினால ஆண்டவரே அப்பா ஒரு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம பாவத்தில் வருகிறோம். இயேசு அவங்களுக்கு எல்லாமே இருக்குப்பா, குடும்பம் இருக்கிறது ஆண்டவரே அப்பா, பணம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே ஒரு உண்மையான சமாதானம் அவருடைய இதயத்தில் இல்லைப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், உண்மையான அன்பை ஆண்டவரே அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். இயேசுவே ஸ்தோத்திரம், தேவன் ஆண்டவரே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உங்களுடைய அன்பை ஆண்டவரை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உடைய மனக்கண்களை திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் a good day. God bless you.